அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தர்மம் செய்வது என்பது நம்மிடம் உள்ள பணத்தை இழப்பது அல்ல, மாறாக அதை அல்லாஹ்விடம் சேமித்து வைப்பதாகும். தர்மம் சோதனைகளை தடுக்கும் மற்றும் கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாக்கும். தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல தர்மம் ஒவ்வொருடைய பாவங்களை அழித்துவிடும். நம் தர்மம் செய்வதால் நம்முடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது, மாறாக அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். மறுமை நாளில் சூரியன் மிக அருகில் இருக்கும்போது ஒருவன் செய்த தர்மம் அவனுக்கு நிழலாக நிற்கும். தர்மம் என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, ஒருவர் பாதையில் இருக்கும் முள்ளை அகற்றுவதும் ஒருவரிடம் புன்னகையோடு பேசுவதும் கூட சதகாதான். முஸ்லிம்களுக்கு இடையே அன்பை வளர்க்கும் மிக எளிமையான வழி சலாம் கூறுவது. இருவர் சந்திக்கும் போது யார் முதலில் சலாம் கூறுகிறாரோ அவரே அல்லாஹ்விடம் நெருக்கமானவர் ஆவார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மையும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் 20 நன்மையும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மையும் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் கூறி நுழைந்தால் அந்த வீட்டுக்குள் ஷைத்தான் நுழைவது தடுக்கப்படுகிறது.